பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். அதிசயம் செய்கிற கர்த்தர். ஏன்னா அவர் அதிசயமானவர். ஏசாயா சொல்லுகிறான் 9:6 நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்தியத்தின் பிதா, சமாதானத்தின் பிரபு. ஏசாயா 57:15 வாசிக்கிறோம். நித்திய வாசி, இன்ஹாபிட்டன்ஸ் இட்டர்னிட்டி. என கண்பானவர்களே, அந்த அதிசயமானவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அதிசயங்களை காண பண்ணுவேன்னாரே. எப்படிப்பட்ட அதிசயம் ஐயா! பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயம். எங்க செய்வாராம்? உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக. நீங்கள் ஒரு வேளை வெக்கப்பட்டு கூனி குறுகி, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வருமா, நான் இவங்களை போல என்னால் நடக்க முடியுமா, இவங்களை போல செயல்பட முடியுமா, இவங்களை போல என்னால் இருக்க முடியுமா, மனதில் பாரத்தோடு இருப்பீங்க. ஆண்டவர் சொல்றார், உன்னோட உடன்படிக்கை பண்ணுறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்கள் உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வோம். உன்னோட கூட இருக்கிறவங்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா நான் செய்கிற காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். எனக்கு அன்பானே, இந்த வார்த்தையை தான் உங்களோடு வைத்து பேசி வருகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து திரும்பவும் என்னோடு நீங்களும் இந்த தொலைக்காட்சியில் ஒருவேளை புதிதாக இன்றைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன். ஏன்னா 10-15 வருஷம் பல வருஷம் ஓடுது. நிறைய பேர் தெளிவு சொல்கிறீங்க, ஐயா இப்போ தான் ஒரு வாரமாக உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறேன். எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அந்த அம்மாவுக்கு நன்றி. ஏன்னா இப்படி ஊழியம் செய்கிறீங்கல்ல, மற்றவங்களுக்கு சொல்கிறீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு நன்றி. இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் கூட புதிதாக பார்க்கலாம். உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து வச்சிருந்தா, இல்லாட்டா பரவாயில்ல, இருந்தால் உங்கள் கையில் எடுத்து யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை எல்லாரும் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்கள் நான் படுமா? அதிசயம் 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 அதிசயம். இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். அதிசயம் அதிசயம் அதிசயம். இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். மரியாளிடத்தில் பிறந்ததும் அதிசயம், கல்லறை விட்டு நீ எழுந்ததும் அதிசயம். கன்னிமரியாளிடத்தில் பிறந்ததும் அதிசயம், கல்லறை விட்டு நீ எழுந்ததும் அதிசயம். அப்பா உன் அதிசயம் அகிலம் கொள்ளாது. அப்பா உன் அதிசயம் அகிலம் கொள்ளாது. எப்போதும் உன் வாழ்வில் நீ செய்யும் அதிசயம். இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். அதிசயம் அதிசயம் அதிசயம்.
குஷ்டரோகிகளை நீ தொட்டதும் அதிசயம், குருடரின் கண்களை நீ திறந்ததும் அதிசயம். குஷ்டரோகிகளை நீ தொட்டதும் அதிசயம், குருடரின் கண்களை நீ திறந்ததும் அதிசயம். எப்பத்தா என்று நீ சொன்னதும் அதிசயம், எப்பத்தா என்று நீ சொன்னதும் அதிசயம். இனி வரப்போவது அதனிலும் அதிசயம், எப்பத்தா என்று நீ சொன்னதும் அதிசயம். இனி வரப்போவது அதனிலும் அதிசயம். இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம், இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். அதிசயம் அதிசயம் அதிசயம், இயேசுவே உன் வாழ்வில் எல்லாமும் அதிசயம். நாயினூர் வாலிபனை தொட்டதும் அதிசயம், நாரின லாசருவை அழைத்ததும் அதிசயம். நாயினூர் வாலிபனை தொட்டதும் அதிசயம், நாரின லாசருவை அழைத்ததும் அதிசயம். குஷ்டரோகியை அன்று தொட்டதும் அதிசயம், குருடரின் கண்களை நீ திறந்ததும் அதிசயம். குஷ்டரோகிகளை தொட்டதும் அதிசயம், குருடரின் கண்களை நீ திறந்ததும் அதிசயம். இயேசுவே உன் வாழ்வு எல்லாமும் அதிசயம், இயேசுவே உன் வாழ்வு எல்லாமும் அதிசயம். அதிசயம் அதிசயம் அதிசயம், இயேசுவே உன் வாழ்வு எல்லாமும் அதிசயம், இயேசுவே உன் வாழ்வு எல்லாமும் அதிசயம். எல்லாம் எடுத்துருப்பீங்க, திரும்ப வாசிக்கலாமா? ஐயா, யாத்திராகமம் 34:10 திரும்ப வாசிக்க கேட்போம். அதற்கு அவர் எதற்கு அவர் கேட்கணும்ல? 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து அதே சமயத்துல பணிந்து கொண்டு, ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம பாடுறவங்கள கூப்பிட்ட உடனே பாருங்க, கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவா. கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நம்மை நடத்திடுவா. சொல்லுங்க, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நம்மை நடத்திடுவா. உங்க
எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவா. கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். தேசம் ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஐயா, அப்பொழுது மோசே என்ன பண்ணாரு? தரை மட்டும் குனிந்து. இப்போ யார் தரை மட்டும் குனிகிறது? முழங்கால் போடணுன்னா கூட அப்படியே தரையில் குனிஞ்சிருவோம் மொத்தமாக. ஒரு சமயத்தில் எனக்கு ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. நான் ஒரு சபைக்கு போயிருக்கும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் அவங்க துதி வேலை அதெல்லாம் நடத்துவாங்க. நடத்தி ஒருத்தர் ஆவிக்குள்ளே நிறைஞ்சு அந்நிய பாஷா விஷயம்லாம் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்கார்ந்தாங்க, அவர் மட்டும் உட்காரல. ஐயா முடிஞ்சிருச்சு அப்படின்னு தட்டினா கீழே விழுந்தார். என்ன கேட்டால் அப்படியே அந்த துதி வேலையிலே போயிட்டார். எனக்கு கண்பானுலே அப்படிலாம் ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. எனக்குலாம் நான் யோசித்து பார்க்குறேன். போகட்டும். இங்கே பார்க்குறோம் தரை மட்டும். எலியாவை பாருங்கள். அதே எலியா என்ன செய்வார்? போய் கர்மேல் பர்வதத்தில் ஏறுவார். ஏறி தன் முழங்கால் எங்கே படணும்? தரையில் படுற வரைக்கும். முகம் தன் முழங்காலில் தரையில் படுற வரைக்கும் குனிந்து ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணுவார்? ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணிட்டு தான் வேலைக்காரன்ட்ட சொல்கிறார், நீ போய் என்ன செய்ய, பெருமழை இழைச்சல் கேட்குது போய் பாரு. 7 தடவை போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆக அப்படி சொன்னார், இப்போ புறப்படு, மழை உன்னை தடை பண்ணாதபடிக்கு. அதுக்கு முன்னாடி ஓடுனார். ஐயா, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற எவனும் தோத்ததாக சரித்திரமே கிடையாது. அதனால தான் சங்கீதக்காரர் அழைக்கிறார், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் பாருங்கள். ஏன்னா முழங்கால்னால ஜெபிக்க பெறாத நன்மையே கிடையாது. தானியேல் எப்பவும் என்ன செய்வான்? 3 வேளையும் முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுவான். எனக்கு கண்மலை இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்குறான் மோசே. என்ன கேட்குறான்? ஆண்டவரே, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால். வாசிங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. மிக அழகாக தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். ஐயா, எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் எந்திரிக்கணுமா? இன்னைக்கு நீங்களும் நானும் வணங்கா கழுத்துருக்கா வணங்கிட்டோமா? நாம் இன்னைக்கு உட்கார்ந்து சபையில் பாடுறோம். என்ன வரோம்? கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணை கீர்த்தனை சங்கீர்த்தனம் பண்ண கடவோ வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோ. கர்த்தரே மகா தேவனோ, எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனும் ஆயேரும் அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட எத்தனை பேரால முடியுது? மோசே சாதாரண ஆளுல எத்தனை வயசு அவனுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40 வருஷம் ஆடு மேய்ச்சான். அதுக்கு முன்னாடி ஓடி போயிட்டான் பார்வோன்ட்டு இருக்கும்போதே. கிட்டத்தட்ட 80 வயது. இப்போ என்ன பண்ணுறான்? முழங்கால் படியிட்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவே எழுந்தருள வேண்டும் அப்படின்னா. ஏன்? இந்த ஜனங்கள் யாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஏனையா அப்படி சொல்கிறான் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் கூட வாசிச்சு பாருங்க. மேலே போய் தேவனுடைய கற்பலகைகள், அவர் எழுதி கொடுக்கிற கட்டளைகள் கற்பனைகளை பெறுவதற்காக
40 நாள் புசியாம குடியாம தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்திருக்கான். காத்திருந்து வர்றதுக்குள்ள இந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? யாத்திராமம் 32ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. மிக அழகா. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். என்ன ஆச்சோ போனிட்டானோ இல்லமோ எங்களுக்கு தெரியாது. ஆகையினால எங்களுக்கு என்ன செய்யுங்க? ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ண. ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணியிருக்காரு? நான் உனக்கு முன்னே போய் தெரியாதா? கோணலானவங்களை செவ்வையாக்குவேன், என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாமளும் பாடுறோம் இல்லையா? என் இல்லாமல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவா, சத்தியத்தின் பாதை நித்தம் நடத்துவா. என்னில்லாம ஐயா என்னில்லாம கண்ணை வை ஆலோசனை சொல்லுவா, சத்தியத்தின் பாதையில் நித்தம் நடத்துவா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துர்கமும் பலனவரே என்னை உண்டாக்கின தேவாதி தேவன், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான ஐயா ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லை, சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லை, சொரூபம் ஒன்றும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. எங்களை வழிநடத்தி வந்த மோசேக்கு என்ன ஆச்சோ எங்களுக்கு தெரியாது. ஆகையினால நீ எழுந்து என்ன செய்யுங்க? எங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வங்களை உண்டு பண்ணுங்க. அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், உடனே அவர் போயிட்டார். உங்கள் மனைவிகள் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலட்டி என்னிடத்தில் கொண்டு வாருங்கண்ணா. உடனே அதை கருப்பிடிச்சு உருப்படுத்தி கண்ணுக்குட்டியை வச்சுட்டார். மோசேக்கு மலையிலிருந்து இறங்கி வர பாட்டு சத்தம் கேட்குது. உடனே யோசுவாட்ட சொல்கிறான், இது அபதோனியா ஜெயதோனியா? அவன் சொன்னான், ஜெயதோனி சத்தம் இல்லை, பாடலின் சத்தம். ஐயா இறங்கி வந்து பார்த்தா எல்லாரும் ஆட்டம் பாட்டம். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் நீர் எழுந்து அள்ள வேண்டும். முழங்கால் போட்டு ஜெபிக்கிறான். அப்போ எழுந்து சொல்கிறார் பாருங்க. இப்போ திரும்ப அதுக்கு வந்துருங்க. ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அல்லேலூயா. ஏன்னா எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் சுத்திகரிக்கணும். ஏன்னா அந்த பாவம் என்ன செய்யும்?
பாவம் உன்னை தொடருமே, பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொள்ளுமே, என்றின்ப லாபம் எல்லாமே பாவம் ஆகும் காலமே. வாலிபனாளில் தேவனை தேடி ஓடிப்பா, என் இன்ப லாபம் எல்லாமே பாவம் ஆகும் காலமே. ஐயா, பாவம், ஏன்னா அந்த காலத்துல அந்த பாவத்தை குறித்து எத்தனையோ பாட்டை பாடுறோம். பாவமே அது பல்லாமே சமே, அது உன்னை நாசமா, பாவமே அது பல்லாமே சமே, அது உன்னை நாசமா, போக செய்யும் என்ன தீயினில் மிக செய்யும் எந்த காலமும், போக செய்யும் என்ன தீயில் மிக செய்யும் எந்த காலம் வாருமே, இயேசு பாதம் சேருமே, பரிபாவம் தீருமே. மரணமே நிலையா நேரமே, பிரிவினை செய்யுமே, மரணமே நிலையா நேரமே, பிரிவினை செய்யுமே, கருணம் போக்காது கிருபை தாங்குது இது சம தேடு கல்வி, கருணம் போக்காது கிருபை தாங்கு இது சமை தேடு கல்வி வாருமே, இயேசு பாதம் சேருமே, பரிபாவம் தீருமே. இவன் அப்படி கேட்கல, எங்க முன்னாடி இந்த வணங்கா சழுத்துள்ள ஜனங்கள் மத்தியில எழுந்தர்றது மட்டுமல்ல, என்ன செய்யணும், எங்க அக்கிரமத்தையும் பாவத்தையும். அதை வாசிங்க திரும்ப, ஏன்னா இன்னைக்கு அநேகருடைய அக்கிரமம் தான் தேவனுக்கு முன்னாடி நிக்க முடியல, அதிசயம் நடக்கல. நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். அப்பொழுதுதான் கர்த்தர் உடன்படிக்கை பண்றார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க. அநேக சொல்லுங்க பாட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க. பாட்டை ரசிக்கிறது மட்டுமில்லை, ஆண்டவர் வார்த்தையும் என்ன செய்யுங்க, நம்புங்க. ஏன்னா ரெண்டு விதமான மக்கள் உண்டு. ஒரு தெரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன், ஒருத்தன் நாடகம் பார்க்க போனான், ஒருத்தன் கண்ணு தெரியாத ஆள், ஒருத்தன் காது கேட்காத ஆள். காது கேட்காத ஆள் சொன்னால் அவனுக்கு கண்ணு தெரியும், ஆட்டம் நல்லா இருக்குன்னா. கண்ணு தெரியாத ஆள் சொன்னால் பாட்டு நல்லா இருக்குன்னா. ஆனால் ரெண்டும் இருக்கணும். பாட்டும் ஆட்டம் சேர்ந்தால் தான் நாட்டு மக்களுக்கு நல்லதை சொல்ல முடியும், பாட்டு இல்லாமல் சொல்ல முடியாது. அதனால தான் உங்களுக்கு பாட்டோட கலந்த செய்தியாக சொல்கிறதுனால செய்தியை விட்டுறாதீங்க, பாட்டையும் கேளுங்க, செய்தியும் கேளுங்க. கேட்பதோடு நின்றாதீங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி வரணும்னா ரெக்கார்டிங்கை சேர்த்து 5000 ரூபா வேணும். 30 நாள் நீங்களே பாருங்கள். எங்கள் சபையில் நீங்கள் நினைக்கலாம் ஏதோ எங்கேருந்தோ வெளிநாட்டு பணம் வருதோ, தாராளமாக வாங்க, ஒரு மாதம் எங்கிட்ட இருங்க, எல்லாத்தையும் பாருங்கள். ஒரு இதுவும் கிடையாது. வெளியே தெருவில் நின்று ஏதாவது ஒரு தெருவில் இன்னைக்கு காலையில் கூட போய் நின்று காலைல 8:45 வரைக்கும் நின்று பிரசவம் பண்ணி தான் இப்போ தான் வார். தெருவில் நின்று யார் வீட்டையும் தட்டி கேட்டது கிடையாது. கீபோர்டு வச்சு பிரசங்கம் பண்ணுவேன், அதில் எழுந்து வர்றவங்க வரட்டும். அதை வச்சு தான் மதுரையில் இன்றைக்கி பார்வையற்ற மக்களுக்கு ஒரு சபை, திருநெல்வேலியில் ஒரு சபை, சாதாரணமாக இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலும் ஆச்சரியப்படுங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் 2 கண்ணு தெரியாத நிலைமையில் எடுத்து பயன்படுத்தியதுக்கு காரணம் அவர் அதிசயமானவர். நீங்களும் வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினா. இப்போ கூட ஒரு அரை பெண்கள் தங்குறதுக்காக கட்ட போகிறோம். ஏன்னா வயதான தாய்மார்கள் தங்குறதுக்கு, கண்ணு தெரியாமல் போனாலும் வயசானவங்க இருக்காங்க. இவங்களுக்காக ஒரு இடம் கட்ட போகிறோம். ஒரு சதுரடி 2300 ரூபா. கர்த்தர் எப்படியாவது அநேகர் அதுக்கு ஏற்படுத்த ஜெபங்க. பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது.
ஏன் 2 கண்ணு தெரியாதவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு திருமணம் எப்படியாவது செஞ்சு வைக்க நான் ஆசைப்படுவேன். எப்படி நீங்கள்லாம் இருக்கிற நம்பிக்கை வச்சு தான் நீங்களாம் ஒத்துழைப்புக்க கை கொடுப்பீங்கன்னு நம்பி தான். அதே போல் பார்வையற்றவருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு தொடர்பு கொள்ளலாம். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வரும், ஜிபே, ஃபோன்பே. அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க உதவலாம், வாகனத்தில் கூட்டிகிட்டு வரக்கு உதவலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உதவலாம், ஏன் பார்வையற்றவர் கண்ணை போல் உதவுற ஊன்றுகோலுக்கு உதவலாம், அவங்களுக்கு நல்ல உடை கொடுக்க நிறைய காரியம் உண்டு. என்கிட்ட கேளுங்க, வரிசையாக சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, ஐயா நான் பில்லு வைக்கணும், கொஞ்சம் நிறைய கூட ஹெல்ப் பண்ணலாம், பில்லு வைக்கணுமேன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது உங்களுக்கு தர்றேன். அதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான காரியத்தை நாங்களே அனுப்பி வைப்போம். இப்போதும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் என்பதை யார் யார் எந்தெந்த நிலையிலே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, பிள்ளைகளுக்கு கல்வியிலே அதிசயம் செய்யுங்க, பெரியோருக்கு நல்ல சுகபலத்தில் அதிசயம் செய்யுங்க, குடும்பங்களிலே கணவன் மனைவிக்குள்ளே அன்பிலே, பொறுமையிலே, பொருளாதார நெருக்கத்திலே, நல்ல வேலைகளில் அதிசயம் செய்யுங்க. கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, வியாதியில் இருப்பவர்களுக்கு விடுதலை தந்து அதிசயம் செய்யுங்க. நெடுநாள் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய எண்ணம் ஏக்கத்திற்கு பதில் கொடுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.